புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது போடப்பட்ட வழக்கை ஏற்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அண்மையில் கைது செய்யப்பட்டார். சென்னை டிஜிபி அலுவலக வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளை கத்தியால் தாக்கிய குற்றச்சாட்டில் அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. அவர் மீது குண்டா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் ஏர்போர்ட் மூர்த்திக்கு செக் வைக்கும் வகையில் புதிய வழக்கில் அவரது பெயரை காவல்துறை சேர்த்தது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சாரா வஹாப் என்ற பெண்ணின் நிலத்தை ஆக்கிரமித்ததாக புரட்சி தமிழகம் கட்சியைச் சேர்ந்த பரந்தாமன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் இந்த ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் தொடர்பு இருப்பதாக பரந்தாமன் வாக்குமூலம் அளித்துள்ளார் என கூறி காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. இதன் அடிப்படையில் அந்த வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்த காவல்துறை அவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது. ஆனால் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிரான வழக்கில் போதுமான ஆதாரங்கள் இல்லை என தெரிவித்தது. காவல்துறையின் குற்றச்சாட்டில் எந்த முகாந்திரமும் இல்லாததால் அவரை நீதிமன்ற காவலில் எடுக்க அனுமதி மறுத்தது. இதனால் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அவர் மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தமிழ்நாடு காவல்துறை திராவிட மாடலின் அடிமையாக செயல்படுகிறது என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது.